வணக்கம். நான் உங்கள் சிவகவிதா. ஸோ யோகா டிப்ஸ் போட்டு பல நாள் ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன் போடல சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு 2 வீக்ஸாக வெளியே போனதுனால என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு அழகான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி என்ன டாப்பிக்னா, இன்றைக்கி ஒரு அழகான நாள். என்ன நாள்னா அமாவாசை. ஸோ பௌர்ணமி அமாவாசை நாட்களில் முக்கியமாக நம்ம கடவுளை கும்பிடுவோம். ஏன் எதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டாப்பிக்கில் நான் இதை பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அமாவாசை நாட்களில் எல்லார் வீட்லேயுமே செய்கிறது என்னென்னா இந்த அகத்திக்கீரை. ஸோ இந்த அகத்திக்கீரை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த டாப்பிக்கை நான் பேச போகிறேன். அகத்தி என்றாலே அகத்தி என்றாலே முதன்மை. ஓகேங்களா? ஸோ கீரையில் முதன்மையான கீரை இந்த அகத்திக்கீரை. இது எல்லாருக்குமே தெரியும். அகத்திக்கீரை நெட்டில் போட்டு பாருங்கள். ஸோ இந்த கீரையில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இதில் டோட்டலாக 63 சக்திகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தங்கம் வெள்ளி அந்த சக்திகள் மீதி எல்லாமே நிறைய இருக்குது. என்ன தங்கம் வெள்ளி சொல்கிறீங்க எல்லாமே இதில் அத்தனை சக்திகளும் இருக்குது. அதே மாதிரி இது நரம்பு தளர்ச்சிக்கு முக்கியமான கீரை இது. இது எப்படி செய்கிறதுனா, சாம்பாரில் போட்டோ செய்வாங்க, சில பேர் பொரியல் பண்ணி இது பண்ணுவாங்க. உடனே என்னென்னா நம்மளோட கல்லீரல் கெட்டு போயிடுச்சுன்னா அதை திருப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த கீரைக்கு அந்த சக்திகள் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்க ஈட்டை ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறது இது. அதே மாதிரி இப்போ இந்த அகத்திக்கீரையை எடுத்துக்கிட்டால், இப்போ ஒருத்தவங்க இறந்தவங்க வீட்டில் தவசம் கொடுப்பாங்க, ஒரு 11 days சம்திங் கழிச்சு. ஓகேங்களா? அந்த டைமில் இந்த அகத்திக்கீரையை பொரியல் பண்ணி கம்பல்சரி சாப்பிட்ணும் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சாப்பிட்ணும், எதுக்கு சாப்பிட்ணும் யாருக்குமே தெரியாது. ஏன் சாப்பிட்றாங்களா, நம்ம உடம்புல 10 விதமான வாய்க்கள் இருக்குது. ஓகேவா? அபான வாயு, தனஞ்சயன், அது மாதிரி 10 வாய்க்கள் இருக்குது. அதில் ஒரு வாயு அவங்க ஒருத்தவங்க இறந்த பிறகு அந்த வாயு வெளியே வரும். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அந்த கிருமிகளால் மற்றவங்களுக்கு சில தொற்றுகள் உண்டாகும் அந்த வாயினால். அந்த வாயை சரி பண்ணுறது ஒரு 11 நாள் கழித்து நம்ம அந்த இதை தனஞ்சயனோட வாயுவை கட்டுப்படுத்துறது இந்த கீரை. அதனால தான் இதை முக்கியமாக அந்த தவசம் அன்னைக்கு நெருக்கமாக இருக்கவங்க சாப்பிட்ணும் சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் இது பீரியட்ஸ், இப்போ பெண்களுக்கு எப்படின்னா, பீரியட்ஸ் ஆன பிறகு இது நீங்கள் சாப்பிட்ணும் கண்டிப்பாக. ஏன்னா 63 சக்திகள் இருக்கிறதுனால நம்ம சக்திகள் இழந்துட்டு திருப்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த கீரை முதன்மையான கீரை. அதே மாதிரி இப்போ தாய்மார்களுக்கு இப்போ கன்சீவாக இருக்கப்போ, அந்த டைமில் பாப்பா பிறந்த பிறகு அந்த டைமில் இதை மெயினாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா பால் ஊறும் சொல்லி அதுக்காக இந்த கீரை கொடுப்பாங்க. உடனே என்னென்னா, இப்போ மாடு, இப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம மாட்டுக்கு இந்த கீரையை கொடுக்குறோம். மாட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்ணும் கண்டிப்பாக. மாட்டுக்கு கொடுக்குறப்போ அதோட உடம்புல அவங்களுக்கும் நல்லா பால் சுத்திகரிக்கும், பால் நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம இந்த இது கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ 50 கிராம் வரைக்கும் நம்ம இந்த கீரையை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 30 கிராம்ஸ் கருவுற்ற பெண்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இது யார் சாப்பிடக்கூடாதுன்னா, இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வராங்க, அது மாதிரி அவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மெயின் தயவு செஞ்சு சொல்கிற, கீரையை நைட்டு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? கீரையோ கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இந்த பச்சையாக இருக்கிற எந்த ஒரு விஷயமே நீங்கள் நைட் எடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் குழம்புல கொத்தமல்லி போடுறீங்களா, ஓகே. தனியாக கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி நைட் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. ஏன்னா கீரை 6 மணிக்கு முன்னாடி என்ன ஒரு சக்திகள் உங்களுக்கு நல்ல சக்திகள் கொடுக்குதோ, 6 மணிக்கு மேலே அதுக்கு நெகட்டிவாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது இப்போத்தி இன்னியோட இது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.